ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ஆ இயற்கையின் நோக்கமே மனித சமுதாயம் அழியக்கூடாது. அதாவது இயற்கையை பல கோடி ஆண்டுகளாக நாம மெல்ல மெல்ல ஒரு கிட்டத்தட்ட 500 மில்லியன் 500 மில்லியன் ஆண்டுகள் அல்ல 600 மில்லியன் ஆண்டுகள் அல்ல 60 கோடி ஆண்டு 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில தாவரத்திலிருந்து தோன்றி பல கோடி ஆண்டுகள் அப்படியே மாறி 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 மனிதன் வந்திருக்கு. அது வரைக்கும் நமக்கு புரியுது. அப்ப இயற்கை எந்த வகையிலும் மனிதனை அழிய விடக்கூடாது. ஏன் இந்த உச்சகட்டமா மனிதனை படைக்கணும்? அதான் ஆச்சரியமா இருக்கு. உச்சகட்ட மனிதன் தான். இந்த பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்ட மனிதன் தான். அப்ப இயற்கை நோக்கம் இப்ப பல கோடி ஆண்ட நேரங்காலம் எடுத்துதான் இந்த மனிதனை படைச்சிருக்கு. அது கீழே எல்லாம் எனக்கு புரியுது. அப்படின்னா எந்த வகையிலும் இந்த இயற்கையினுடைய படைப்பு தான் அது. அப்ப இயற்கை சாதாரண மனிதனை படைக்காது. எல்லா அறிவு, எல்லா ஆற்றல், அறிவு கொடுத்தது, மூளை கொடுத்தது, என்னென்னமோ நமக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்குது. இதெல்லாம் இயற்கை தான் கொடுத்துருக்குது. ஆச்சரியமா எல்லா கை காலு மூளை எல்லாம் கொடுத்துருக்குது. ஆனா நம்ம அதை இந்த இயற்கையினுடைய தேவை அல்லது அந்த மூளையினுடைய பயன்பாடு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. அதை இயற்கை தான் நல்லா கொடுத்தது. இயற்கை இவ்வளோ வசதிகள் இவ்வளவு ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குது. நினைச்சு பார்க்க முடியாத வசதியில அதை கொடுத்துருக்குது. என்ன வேணா பண்ணிக்கலாம் உடம்ப. ம். வாங்க வாங்க. ஆக மனித சமுதாயம் அழியக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பரவ அதுக்கு இத்தனை கோடி ஆண்டாயிருக்கு பாருங்க. 60 கோடி ஆண்டாயிருக்கு. ஆனால் நாம் என்ன பண்றோம்? 60 கோடி ஆண்டா வாழ்ந்து வளர்ந்த இந்த மனித உடலை சில காலத்திலேயே அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். இந்த மனம்னு உள்ள பூந்துக்கிட்டு சில காலத்திலேயே அழிச்சுக்கிறது. அதாவது உடம்ப கெடுத்துக்கிறது எப்படி வேணாலும். அப்ப இயற்கையோட நோக்கம் ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு கேட்டா, இயற்கை எல்லாத்தையும் தாண்டி வந்தா தான் பல கோடி ஏன் இதையும் ஏன் நீட்டிக்க கூடாது? அப்ப இயற்கை முயற்சியில தான் நீட்டிக்கணும். அப்படி இயற்கை என்ன பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திட்டு வந்த அந்த இயற்கையானது ஒரு முயற்சியை மட்டும் இயற்கை நம்ம கொடுத்துருக்குது. முயற்சி பண்ணி தான் நீ மேலே போகணும். இப்போ நானே முழுமையாக மேலே கொண்டு போக மாட்டேன். நான் 60 கோடி 50 கோடி ஆண்டுகளாக மாறி மாறி வந்த இந்த இந்த மாறி மாறி நம்மளை வளர்த்து 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 கொண்டு நம்மளை சேர்த்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சியில தான் கொஞ்சம் பண்ணணுங்குது. அப்ப இயற்கை நோக்கமே நீயும் முயற்சி பண்ணு, நானே மேலே கொண்டு போக மாட்டேன், நீயும் உன் பங்குக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லுது பாருங்க. இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் திருவள்ளுவர் ஒரு இடத்துல எழுதுவார், ஆள்வினை விடாமைங்கிற இடத்துல தெய்வத்தால் ஆகாதெனினும். அப்ப தெய்வம்ங்கிற இயற்கைன்னு கூட வச்சுக்கலாம். அல்லது நம்மளை விட ஆற்றல், இயற்கையும் பயங்கரமான ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் கூட நீ மனித முயற்சியில உன்னுடைய முயற்சியிலும் கொஞ்சம் வரணும். மற்ற எல்லாமே 5 அறிவு வரைக்கும் அது கொடுத்தாச்சு. 5 அறிவு கொடுத்தாச்சு, வாரிசு கொடுத்தாச்சு, பகுத்தறிவும் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் மனதையும் கொடுத்துருக்கு. அப்ப மன வலிமையில தான் இயற்கை புரிந்து கொள்ள வேணும். வெறும் அறிவை மட்டும் அல்ல, மன வலிமையும் நமக்கு பயன்படுத்தணும். அதாவது 6 அறிவு மனம். தமிழ் இலக்கணத்தில் தொல்காப்பியம் ஒன்று இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு சொல்லும். 6 அறிவு அதுவே அவற்றோட மனமே அப்படின்னு சொல்லும். தொல்காப்பிய இலக்கணத்துல 6 அறிவு அது அவற்றோட மனமே. அப்ப 6ஆம் அறிவும் நம்ம பகுத்தறிவுன்னு வச்சுக்கலாம், நல்லதுக்கிட்டு பார்க்கறோம். அப்ப 7ங்கிறது மனம். இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த உடம்பு. அப்ப இயற்கை தன்னுடைய பங்குக்கும் மனிதனுக்கு அவனே நானே முன்னேற்றிட்டேன், நானே தூக்கிட்டு போயிட்டேன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உன்னுடைய முயற்சியிலும் மேலே வரணுங்கிறதுக்காக பண்ணுது. ரொம்ப அற்புதமான படைப்பு. அதனாலதான் தெய்வத்தால் ஆகாது. இப்ப இயற்கை இவ்வளவு தூரம் பண்ணது, நாம் இது 6ல இருந்து 7க்கு அது கொண்டுட்டு போக வேண்டியதானே? அப்புறம் 7ல இருந்து 8க்கு கொண்டு போக வேண்டியதானே? ஏன் இதெல்லாம் பண்ணாம இருக்குது? என்ன காரணமா இருக்கும்? 5ல இருந்து 6 வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் 7 8 நான் ஏன் செய்யணும்?
இப்போ இயற்கை வந்து ஒரு தாய் இயற்கை ஒரு தகப்பன் மாதிரி, அப்புறம் நாமளும் ஒரு குழந்தை மாதிரி. அதுக்கு நமக்கு ஒரு சின்ன இடைவெளி, அவ்வளவுதான். முயற்சி பண்ணி நான் வேகமா மேலே கூட்டிட்டு போவேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அஹ், குழந்தைய வந்து மாடிப்படி ஏறுவதற்கு பயிற்சி கொடுப்பாங்க. படி ஏறுறதுக்கு, வாசப்படி ஏறுறதுக்கு. அப்போ அம்மா வந்து அப்படியே பிடிச்சி கை பிடிக்கும். ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கும். அதை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்து விடும். அப்படியே 2 தடவை 3 தடவை படைக்கிறதுக்கு அப்புறம் அப்புறம் கிடுக்கிட்டு மேலே போயிடும். அந்த இடைவெளி தான் இருக்கும். அம்மா வந்து குழந்தைக்கு பயிற்சி கொடுக்க, அப்பா குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கறது. அப்ப அந்த அளவுக்கு தான் நமக்கு இயற்கைக்கு நமக்கு சின்ன வித்தியாசம்தான். முயற்சி பண்ணோம்னா கடகடன்னு இயற்கை மேலே கூட்டிட்டு போகுது. அதாவது ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு பல பயிற்சி கொடுக்குற மாதிரி தான். அப்ப நம்மளுடைய இயற்கை வந்து நம்முடைய குழந்தைக்கு ஒரு முயற்சி வேணுங்கிறதுக்காக இந்த மன வலிமை கொடுத்துருக்குது. அதுதான் அதோட நோக்கமா இருக்கு. ஏன் அறிவு கொடுத்து போட்டு 7ஆம் அறிவு உனக்கு கொடுத்துருக்க வேண்டியது, அது என்ன மனம்னு ஒரு வலிமை கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனம்ங்கிறது சிதறண்டு போய் அதில் தேர்ச்சி பெற்று இயற்கை நாம் ஒன்று தான், நாம் முயற்சி பண்ணால் இயற்கை உதவி செய்ய, அப்போ தான் இயற்கை இறங்கி வருது. இப்போ முயற்சி பண்ண இடத்துல நோய் நல்லாகுது. இந்த நோய் பசி நோய் கண்ட்ரோல் ஆகுது. பசி நோய்க்காக நம்ம பசி நோய்ங்கிறதுக்காக பல ஆயிரம் ஆண்டுகளாக பழக்க வழக்கத்தின் காரணமாக நம்மளே திட்டு நம்மளுக்கு கெடுத்துருக்குறோம். நம்ம நோய்க்கு நாம தான் காரணம் ஒருத்தருமே சொல்லாமையே நம்ம புரியாமே போயிருக்கிறோம். இப்போ எத்தனையோ நம்ம நோய் கெட்டு நம்ம உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் எங்கெங்கேயோ போகிறோம். அப்போ யாருமே நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்கிறதே இல்லை. நீ கண்டபடி தின்னு இருக்கிறீங்க, நீங்க தான் குற்றவாளி, உங்க உணவே தப்புன்னு எவனா சொல்லியிருக்கானான்னு பாருங்க. இப்போ நாம தான் நேரடி சொல்றோம். சொல்ல மாட்டாங்க. இப்போ நாம என்ன பண்றோம், உணவு பழக்கமே தப்புமா, உணவுங்க நீ விரும்பி சாப்பிட்ற உணவு அது பார்த்தீங்கன்னா, விரும்பி சாப்பிட்ற உணவு எப்படி ஆரோக்கியம் தரும்? நீ ஆரோக்கியத்தை விரும்புகிற நீ இப்போ ஆரோக்கியத்துக்கான விருப்பமான உணவு ஒன்று இருக்கணும் இல்லையா? விரும்பி சாப்பிட்றீங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிட்றோம். ஆனால் விரும்பி தான் சாப்பிட்றோமே தவிர விரும்பி சாப்பிட்றோம், விரும்பி ருசிக்காக சாப்பிட்றோமே தவிர ஆரோக்கியத்துக்காக யாரும் சாப்பிடல. அதனால கெட்டு போகுது. நேரம் அங்கே போகிறான், ஒரு மருத்துவட்டு போகிற மருந்துட்டு போனால் அவர் என்ன பண்ணாரு, அதை பற்றி கேட்கறது இல்லை. அப்படியா, சரி சரி இதை போடு, அவர் வியாபாரம் பார்க்கணும் இல்லையா? அவர் வியாபாரம் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாரு, எல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு 1000 ரூபாய்க்கு சீட்டை போட்டு கொடுத்துட்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓ நம்ம மேலே எதுவும் மில்லியாடு தெரியுது, அது மருந்து போய் நம்மளை குணமாக்கம் நினச்சிட்டு முட்டாள்தனமாக வந்துடுறான். அது எக்கச்சக்கமாக ஆகிட்டே போக வேண்டியது. எப்படி நம்மளை குழப்பிருக்குது பாருங்க இந்த இயற்கை, இந்த உணவு, இந்த பழக்கம். அப்போ உணவு பழக்கம் இருக்கிறது கூட போகவே கூடாது வைத்தியம். உணவு பழக்கம் இருக்குதுன்னா அப்படி போகவே கூடாது. இது ஆராய்ச்சி பண்ணுறது பெரும் கஷ்டம். அந்த மருத்துவர் அவனை பற்றி விசாரிக்கணும். மருந்து இது எல்லாம் நான் வந்து நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ண தொலைவீசி பண்ணும்போது நான் சொல்லுவேன், ஐயா இது மருந்தும் கிடையாது உணவும் கிடையாது, உணவும் கிடையாது, மருந்தும் உணவும் இல்லாமல் தனக்குத்தானே இது கற்றுக்கிற முறை. அதனால எது பாடத்திட்டத்தை படிக்கணும், எடுத்து வைத்தியம் கிடைப்ப தெளிவாக சொல்கிறேன். யார் வந்தாலும் ஃபோன் பண்ணாலும் அந்த வழி இந்த வழின்னு சொல்கிறாங்க. நான் அதை சொன்னதை மாத்துறதே இல்லை. நீங்கள் வந்து பாடம் படிச்சு தான் வரணும், நீங்களே மருத்துவர் ஆகணும், இதில் மருந்தும் இல்லை மாத்திரையும் இல்லை, இந்த உடம்பை சுத்தம் செய்கிற பயிற்சி முறை தானே. படமுறை இன்னைக்கு காலையில் 2 பேர் யாரும் பேசினாங்க. ஏற்கனவே ஒரு 6 மாதமாக பேசுகிறத ஒரு பையன் ஏதோ இன்ஜினியர் எடுத்துருது, அவன் ஏதோ உடம்பு வருமானு சொன்னேன். என்ன பண்ணலான்னு, அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. நீ முதல்ல பணத்தை கட்டிட்டு 3000 கட்டிட்டு சேரு, அதுக்கப்புறம் பயிற்சி கட்டணம் இந்த மாதிரி இருக்குது, 10 மாதம் பயிற்சி பண்ணணும், முதல் மாதம் 20,000 கட்டணும், இந்த மாதிரி கட்டி அது தேர்ச்சி ஆட்டுறது, அப்புறம் அடுத்த மாதத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். சரிங்க, முதல்ல 3000 கட்டுறேன், அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுட்டா நீ வந்து இந்த 2வது ஃபீஸு 20,000 கட்டணும்னு சொன்னேன். சரி பார்க்குறேங்கன்னு சொன்னான். ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு இப்போக்கு எதாவது வழி சொன்னான், இதுக்கு எதாவது வழி சொல்லணும். அதெல்லாம் கிடையாது, இப்போ வழி சொல்லி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. என்ன நினைக்கிறான்னா, அந்த எனக்கு சுடுது மடி இப்படிங்கிற, அந்த சுடுது மடி இப்படின்னு என்ன அர்த்தம், இத்தனை நேரம் வாங்கிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் அதில் இல்லை, கிடையாது. அப்படி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அது பலிக்காது. இது வந்து ஒரு 6 மாதம் இல்லாமல் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. 6 மாதம் இல்லாமல் கண்டே பிடிக்க முடியாது. இப்படி தான் அது போயிட்டுருக்குது. அதனால தான் இயற்கை அது அந்த அம்மாவுக்கு சொன்ன பாருங்க, அந்த கனடாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கும் அந்த காய்கறி இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம், 2வது உற்பத்தி ஆகிற தூரம் ரொம்ப தூரம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. பார்ப்போம் அவங்களுக்கு ஏதாவது எளிமையாக. நான் ஓட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஓட்ஸில் இப்போ கம்பில் அரிசியில் அவள் இருக்கிற மாதிரி நிச்சயமாக ஓட்ஸில் ஃப்ளாட்டு ஓட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா
இங்க வெங்காயம் ரொம்ப மலிவு தான் சொல்றாங்க. வெங்காயம் உற்பத்தி ஆகுது கனடாவில். எல்லா நாட்டிலயும் வெங்காயம் உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் வெங்காயம் உற்பத்தி ஆக மாட்டேன் தெரியுது. வெங்காயம் தக்காளி பொதுவா உலக நாடுல உற்பத்தி ஆக மாட்டேன் தெரியுது. இந்த ரெண்டு தான் விலை கம்மி வேற. அதனால ஓட்ஸ் வச்சு ஓட்ஸ்ல அவுள் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்கறப்ப, அவளும் வந்து அரிசியிலேருந்து வருது. அவள் வந்து அரிசியிலேருந்தே தயாரிக்கிறாங்க. அரிசியும் அரிசி சோறும் நம்ம வந்து அரிசியிலேருந்தே தயாரிக்கிறோம். இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன் பார்க்குறப்ப. அவள் போட்டு சாப்பிட சொல்கிறோம். அவள் போட்டு நீங்கள் ஒரு காய்கறிகள் போட்டு சாப்பிடுன்னு சொல்கிறேன். சோறு திங்க வேணான்னு சொல்கிறேன். என்ன இது சின்ன வித்தியாசம் இருக்குது, என்னன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அரிசி சோத்துக்கும் அவளுக்கு என்ன வித்தியாசம்? அவளும் எடுக்கிறான், அப்படியே ஊற போடுறான், அல்லது அப்படியே கூட கிளக்கி பிரட்டி கூட சாப்பிட்றலாம். ஆனால் சோறு அரிசியை என்ன பண்ணுறோம்? அரிசி எடுத்து அது என்ன பண்ணுற, வேக வைக்கிறோம். அது ஒரு அது வேக வச்சு தான் திங்க முடியும். நான் அவளை ஏன் அப்படியே பச்சையவா திங்கிறமே, ஒன்றும் பண்ணுறது இல்லையா? என்ன காரணம்? ரெண்டுக்கு சின்ன வேறுபாடு இருக்கு. ஐயா அரிசி வேக வச்சு நெல்லை வேக வச்சு அரைக்குதுங்கய்யா, அதாங்கய்யா. அது சரிதான். வேக வைக்கிறனால என்ன ஏற்படுது தெரியுமா? அரிசியை வேக வைக்கிறனால என்ன ஏற்படுது? அவள் வந்து நம்ம வேக வைக்கிறது இல்லை, அப்படியே தூக்கி கலக்கி சாப்பிட்றோம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அரிசி வேக வைக்கிறேன் சரிதான், அவள் என்ன பண்ணுறான், அப்படியே இப்போ போட்டு கலக்கி சாப்பிட்றான், பிரட்டி சாப்பிட்றான். இதனால என்ன நடக்குது தெரியுமா உடம்புல? சொல்லுங்க பார்க்கல. அரிசி சாப்பிட்றதுனால உடம்புல என்ன நடக்கும்? அவள் வந்து சாப்பிட்றான்னு என்ன நடக்கும்? ஐயா அரிசிதான் அது மாவு அரிசி பொருள் சொல்லிட்டீங்க நீங்க. அரிசி புளிப்புத்தன்மை, சரி, ரைட்டு. அரிசி ரச பொருள் புளிப்புத்தன்மை, அவளு வந்து புளிப்புத்தன்மையில கொஞ்சம் சரி வராதுன்னு நினைக்கிறேன். சரி சரி ரைட். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணா விட தெரிஞ்சிடும். நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சுய முயற்சி பண்ணீங்களா? சொல்லுங்க. ஐயா அரிசி மாவு பொருள் ரச பொருள், அது கெட்டியா இருக்குது, அவ்வளவு லேசா இருக்குதுங்க, மெலிசா இருக்குது. சரி அது சரி சரி சரி. அந்த அளவுக்கு எங்களுக்கு மூளை இல்லைங்க. சின்ன எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறான். அப்ப சுயமா சிந்திச்சா வர. மகேஸ்வரி, நீங்க ஏதாவது முயற்சி பண்றீங்களா? நீங்க ஒரு முறை சொல்லியிருக்கீங்க ஐயா, அரிசி அப்படி குத்தும் போது அது உள்ள இருக்கிறது வெளியில போயிடுது. அதோடைய இது என்னமோ சொன்னீங்க ஐயா, அது வெளியில போயிடுது சரி சரி அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணங்கள் தான். முக்கியமான காரணம், அரிசி வேகும் பொழுது சளியாகும் பசையாக மாறுகிறது. அதான் கொடூரம். அரிசி வேகடிக்கிறப்ப கொடுமையான பசையாகவும் சளிப்பண்டமாக மாறி விடுகிறது. அதுதான் பசையா மாறிடுது, பேஸ்டா மாறுது, பசையா மாறுது, மலச்சிக்கல் உண்டாக்குது. இது வேவிக்கிறதே இல்லை, இது சரியாகவும் பசையா மாறுறது இல்லை. ரெண்டாவது வயிற்று சுத்தம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுது. அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. அவள் வந்து நேரடி நீங்க வேவிக்கிறதே கிடையாது, தண்ணி ஊற்றி வேவிச்சு எதுவும் பண்றது இல்லை. அதனால என்ன கொஞ்சம் துணை பொருளா வச்சுக்கிறேன், மலச்சிக்கல் இல்லாம பார்த்துது. ஏன்னா இது பேஸ்ட் ஆக்குறது இல்லை. ஏன்னா நீங்க என்ன பண்ண, தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது இல்லை, எதை ஊற்றி வைக்கிறது இல்லை அவளு. இதெல்லாம் வணக்கம். இதெல்லாம் இந்த புத்திசாலித்தனமா யோசிக்கணும். யாராவது கேட்ட என்ன சொல்லணும்? அதான் இந்த இது அவளு வந்து அந்த சளி உண்டாக்குறதில்ல, அது இது அரிசி வந்து புளிப்புத்தன்மை, ரெண்டாவது மாவு கொல கொலன்னு சளியை உண்டாக்கிட்டுரும். வேக வைக்கிறீங்களா? வேக வைக்கிறப்போதான் என்னவா மாறுது? வேக வைக்கணும், சளியா மாறிக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் இதெல்லாம் அப்படி இல்ல. ஏன் இதை யோசிக்கல? இது சாதாரணமா தான் கேட்டேன். அப்ப அரிசி சோத்தை பத்தி ஏற்கனவே சொல்லி இருக்கணும். அரிசி சோறு தனியாவே என்ன சொல்றாரு டாக்டர் அர்னால்ட் அக்ரட்? ரைஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மூக்கஸ் ஃபார்மர் அண்ட் மேக்ஸ் எக்ஸலண்ட் பேஸ்ட். சளியை உற்பத்தி பண்ணக்கூடிய பண்டம். ஆனால் அவள் அப்படி இல்லையே. ஆனா நிச்சயமா அர்னால்ட் அக்ரட்டுக்கு அவள் இருக்கிறது தெரியாது. அவளை பத்தி அவர் தெரிஞ்சிருக்கவே முடியாது. தெரியாது. தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாரு, இப்படி ஒண்ணு இருக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு தெரியாது. நம்ம அவள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உணவோட சேர்த்திக்குவாங்க, அவள் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அது ஒண்ணும் பண்ணாது. நாமளே அவள் போட சாப்பிட சொல்லலாம். அவள் வந்து காய்கறியோட பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணுமே இல்லைன்னா வெங்காயத்தை வணக்கி அவள் போட்டு சாப்பிட்டோம்னா வயிறு சுத்தமாயிடும். ஒண்ணுமே இல்லை. மலிவானது வெங்காயம் தான் உலகத்திலே. மலிவானது வெங்காயம், தக்காளி. எல்லா நாட்டிலையும் வெங்காயம் விளையுது.
இப்போ வித்தியாசம் புரியுதா? அவள் வந்து ரெண்டாவது வந்து அவள்ல லேசான எண்ணெய்த்தன்மை வேற இருக்கு. அவள்ல லேசான எண்ணெய்த்தன்மை இருக்கு. அதனால வந்து நீங்க போட்டு பாருங்க, முட்டைக்கோஸோ காயோ கீயோ போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு அவள் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க, சுத்தமா போயிடும். ஏற்கனவே விளக்கெண்ணெய் போட்டால் சுத்தமா போயிடும். நம்ம விளக்கெண்ணெய் பத்தி பேசுறது இல்லை, பொதுவாக வந்து எண்ணெய் ஊற்றி வணக்கி சாப்பிட்றத சொல்றோம். இந்த மலச்சிக்கல் கடுமையா இருக்கிறவங்களுக்கு நல்ல உதாரணம் அது. கடுமையான மலச்சிக்கல் வர்றவங்களுக்கு, புதுசா வர்றவங்களுக்கு கூட இப்படி கூட சொல்லலாம். இப்ப அது நல்ல உதாரணம். அது யாரு, நம்ம நல்ல முத்து நல்ல உதாரணம். புதுசா யாராவது வர வந்தா கொஞ்சம் ஆமாங்க ஒரு வாரத்துக்கு என்ன பண்றீங்கன்னா, நீங்க பொரியல் பண்ணும்பொழுது கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி தாளிச்சு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. அப்ப நல்ல வேகமா சுத்தமாகும். அப்ப இன்னும் வேகமா நோய் நல்லாகும். நமக்கு அந்த பெருங்குடலுக்கு அந்த பழைய ஏங்க ஆ? இது நம்மளே இது மாதிரி வாரத்துல ஒரு நாள் 4 நாளைக்கு ஒரு நாள் விளக்கெண்ணெய் ஊத்தி ஊத்தி ஆ சாப்பிடலாம் ஓ ஏங்கய்யா? ஆ ஆ, ஆ. பண்ணலாம். அது குடல் சுத்தமாகறதுக்கு தானே அது பண்றோம். ஆமாங்கய்யா. மாங்காய் வேக வச்சு கூட இப்ப இந்த மாங்காய் பருவம் வந்துருச்சு. மாங்காய் பருவம் கோமாங்காய் வந்துருச்சு. சரி. ஆமா, அது கோமாங்காய் வர ஆமாங்க ஆரம்பிச்சிருச்சு. கிலோ 30 ரூபா 40 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அதை கூட வந்து மாங்காய் வந்து அப்படியே ஒரு அரை கிலோ மாங்காய் எடுத்து அப்படியே 4 வெட்டி அறுத்து போட்டு 2-3 சத்தை விட்டுறணும். பானையில் விட்டு 4 சத்தை விட்டோம்னா நல்லா வெந்துக்கும். நல்லா அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா சுத்தமாயிடும். நல்லா புளிப்பா இருக்கும். அப்படியே சாப்பிட்டோம்னா அப்படி குடலெல்லாம் அப்படி சுத்தமாயிடும். மாங்காய் வந்து ரொம்ப சுத்தமாகும். வேக வச்சு சாப்பிடலாம், எப்படி வேணும் பண்ணலாம். மாங்காய் மட்டும் அப்படி வேக வச்சு மாங்காய் போட்டு சாப்பிடலாம்னு சொல்றா இல்லையா? இப்போ மாங்காய் பருவம் வருது. 3 நாள் 2 நாள் ஏதாவது இந்த தேன் மாதிரி தண்ணி மாதிரி, இனிப்பு தண்ணி, கருப்பட்டி தண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு தேன் தண்ணி கருப்பட்டி தண்ணி எது வசதியோ சாப்பிட்டு பனங்கற்கண்டு, அவர் கூட பனங்கற்கண்டு வாங்கி வச்சிருக்காரு. சுந்தர் பொறியாளர், அவர் பனங்கட்டி வாங்கி வச்சிருக்காரு. அப்படி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு கூட வெறும் சக்கரை தண்ணி தான் பயிற்சி பண்ணேன், சக்கரை தண்ணி. அதனால மாங்காய் நீ இப்போ நாளைக்கு போய் பார்க்கணும், மாங்காய் இருக்கான்னு. சும்மானாவது போய் பார்க்கலாம். மாங்காய் ஏற்கனவே வாங்கியிருக்கேன், ஒரு 10 நாளைக்கு கொண்டு வாங்க, கொஞ்சம் பிஞ்சா போச்சு. அதை அப்படியே பயன்படுத்தவே முடியல. அப்படியே பண்ணி வச்சுட்டு பின்ன நாளைக்கு போய் பார்க்கணும். இன்னும் மாங்காய் வெல்லம் போட்டு சாப்பிடலாம். வெல்லம் வெல்லம் உங்களுக்கு போட்டு சாப்பிடலாம் மாங்காய். ஆரம்பத்தில் அப்படியே வெல்லம் போட்டு சாப்பிடலாம். அது சுத்தமான கருப்பட்டி போட்டு ஒரு 100 கிராம் கருப்பட்டி போட்டு சரி போட்டு சாப்பிட்டோம்னா ம். நல்லா இருக்கும். 2 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். 2 நாள் வரைக்கும் சாப்பிடலாம், ஒன்றும் பண்ணாது. ஆனா அது கெடாது. ஆமாம், புளிப்பு இருக்கிறனால 2 நாள் 3 நாள் கெடாது. அப்படியே எடுத்து நல்லா வேக வச்சு அப்படியே கண்ணாடி பாத்திரத்துலயோ அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம், அல்லது பிளாஸ்டிக்ல போட்டு வச்சுக்கலாம், அல்லது வந்து வேற ஏதாவது சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டோம்னா என்ன 2 நாள் தானே, ஒன்றும் பண்ணாது. பண்ணலாம், அது அப்படி சுத்தப்படுத்தலாம். சரி, அதான் இயற்கை நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். என்ன இவ்வளோ இயற்கை கொடுத்தது, 7ஆம் வரைக்கும் தானே கூட்டிட்டு போகாது, 6ஆம் வரி வரைக்கும் கூட்டிட்டு போன இயற்கை, அது என்ன 7ஆம் வரைக்கும் மட்டும் கூட்டிட்டு போக மாட்டேங்குது? அது என்ன, அது புரியறதுக்கு இவ்வளோ கஷ்டமா? அப்போ 7ஆம் அறிவை வந்து நம்ம பையன் வந்து நம்ம முயற்சியில் மேலே வரணும் அப்படின்னு அது நினைக்குது. அதனாலதான் வள்ளுவர் கூட அந்த குறள் எழுதியிருக்காரு, தெய்வத்தால் வேலையாகாதப்பா, ஒரு முயற்சியில் மேலே போங்கிறாரு. அப்ப முயற்சி செஞ்சாதான், முயற்சி செஞ்ச காட்டியது இந்த வருத்தம் தெரியுது இல்லை? கஷ்டப்பட்டு காப்பாற்றின உடம்பை மீண்டும் கெடுக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு காப்பாற்றின இந்த உடம்பை மீண்டும் நான் வந்து பின்னாட போக முடியும். இப்போ என்ன இவ்வளவு தூரம் ஆரோக்கியமா இருக்கிற உடம்பை சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து புற்றுநோய் வந்து நான் சாகறதுக்கு நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். இதுதான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். இதுதான் விதி. இதுதான் விதி. நமக்கு வந்து உணவு பழக்கத்தை விட்டு போட்டு நமக்கு தேவை வைரம் தான். வைரம்ங்கிறது அந்த மனம் சம்பந்தமான மனம் சம்பந்தமான மனநலம், உடல் சம்பந்தமான முழு மனநலம், ஆன்மா சம்பந்தமான முழு மனநலம். இந்த 3 வகையான முழு டோட்டல் மொத்தமான உடல்நலமும் இதுல தான் வருது. அதனால அதுதான் நம்ம முக்கியம், அதுதான் முக்கியம். இவன் என்ன பண்ண, நீ சாப்பிட்றதுன்னு கேட்டாலும் அது முக்கியம் அல்ல. சாப்பிட்றது என்னன்னு எல்லாரும் உலகம் கேட்பாங்க. அடுத்து என்ன எதுவுமே வேண்டாம், நீ என்ன சாப்பிட்றதுன்னு கேட்பான். ஆரோக்கியங்கிறது அது, ஆரோக்கியத்திற்காக எதையும் விடலாம் அப்படிங்கிறது, அதுக்கு தான் நம்ம புரிய வைக்கிறோம். அதுக்கு தான் இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு எல்லாருமே வந்து அதுக்கிட்ட எல்லாம் புரிஞ்சிருப்பீங்க. ஓ, ஆரோக்கியம் தான் முக்கியம், அங்கே உணவு முக்கியம் இல்லை. உணவு தொடர்ந்து சாப்பிட்றது முக்கியம் இல்லை, அதுதான் விஷயமே. அதாவது தொடர்ந்து சாப்பிடுவதை இந்த உடம்பு ஏற்றுக்கொள்வது. உடம்பு தொடர்ந்து இந்த உணவு பழக்கத்தை அது ஏற்றுக்கொள்வதில்லை. அது அந்த தொடர்ந்து சாப்பிட்றதுனாலதான் நோயே வருது. என்னன்னா தொடர்ந்து இவன் அதுவே தின்னுட்டு இருக்கிறனாலதான் நோய் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப தொடர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது உடம்பு
சாதாரண உணவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அல்லது புறம் தெளிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ம். மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்பி அதற்கான அதற்கான சக்தியுடன் இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். அதான் இயற்கை தான் வளர்க்குது. நாம நாம தான் வளர்க்கலாம், அதெல்லாம் இல்லை. நீங்க உங்க உணவு பாதை தூய்மை செய்யறதே அதான். உணவு பாதை தூய்மை செஞ்சுட்டாவே உடம்பே பேணுதல்னு அர்த்தம். குழந்தைய வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்க, அது கூட கொஞ்சம் திருத்தம் பண்ணிக்கணும். குழந்தையை உள்சுத்தம் பண்ணுகிறார், அம்மா வந்து குழந்தை உள்சுத்தம் பண்றக்கான உணவு கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். அப்ப நான் உள்சுத்தம் செய்கிறேன். அப்ப உள்சுத்தம் செய்தல் என்பது உடம்பை காப்பாற்றுதல் அர்த்தம், அல்லது உடம்பை வளர்க்கிறேன்னு அர்த்தம், அல்லது உயிர் வெளியே போகாம நம்ம வந்து உயிரை தக்க வைக்கிறதுக்கான பயிற்சி தான். சரியா? நாம் செவ்வாய் கிரகத்திற்கும் பயணம் போய் திரும்பி வர சுமார் 1 வருடம் ஆகும். சரி வளர்க்கப்பட்டிருக்கிறேன். அதை உணர்ந்து நாம் அதாவது மனித சமுதாயம் அழியக்கூடாது. அதாவது 147ஆம் பக்கம். மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்பி அதற்கான சக்தியுடன் இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். வளர்க்கப்பட்டிருக்கிறான் தான் அர்த்தம் அந்த இடத்துல. சரி, வளர்க்கப்பட்டு இருக்கிறான். அதை உணர்ந்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதே அடிப்படை கல்வியாகும். ஆக உங்களை நீங்கள் மருத்துவராக மாற்றிக்கொள்றதா, அது வேற ஒண்ணுமே இல்லை. இதுல இதான் அடிப்படை. நீங்கள் அப்ப உங்க சக்தி எங்கிருந்து வருது? நைட்ரஜன் இருக்கிற நைட்ரஜன் அணு வடிவத்தில் இருக்குது. அணு வடிவத்தில் இருக்கிறது போல உடம்பு வேகமா உறிஞ்சிக்குது. நம்ம உடம்பு அணுவை வேகமா உறிஞ்சிக்குது. காத்துல இருக்கிற நைட்ரஜன் வேகமா உறிஞ்சிக்குது, அணு வடிவத்தில் இருக்குது. காத்துல இருக்கிற ஆக்சிஜன் அணு வடிவத்தில் அது உறிஞ்சிக்குது. ஆர்கான் கூட ஒரு வாயு இருக்குது, அதையும் உறிஞ்சிக்குது. வெப்பத்தை வேகமா உறிஞ்சிக்குது. எல்லா பொருளுமே வெப்பத்தை உறிஞ்சு. ஒரு கல் மண்ணுல இருந்து எதை வேணாலும் வெப்பத்தை உறிஞ்சும். அதே மாதிரி உடம்பு வெப்பத்தை உறிஞ்சு. ஒரு கல்லு கூட தனக்கான வெப்பத்தை உறிஞ்சு, அந்த வெப்பத்தை உறிஞ்சு வெப்பத்தை உள்ள இருப்பு வச்சுக்கும். எல்லா பொருளும் வெப்பத்தை உறிஞ்சி வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா பொருளும் வெப்பத்தை விட்டுக்கிட்டே இருக்குதுங்கிறான். இப்பதான் சொல்றானுங்க, அது வந்து எல்லா பொருளுக்குமே சக்தி வெளிவிட்டுட்டு தான் இருக்கு. நம்ம புரிந்து கொள்ள முடியல. நமக்கும் சக்தியை உள்ள வாங்கவும் செய்வோம், வெளியே விடவும் செய்வோம். எவ்வளவு குளிர்ச்சியா இருந்தாலும் இந்த உடம்புக்கு வந்து மினிமம் டெம்பரேச்சர் இருக்குதுங்கிற. அதனால இந்த உயிர் சாகாதுங்கிறத விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் கெட்டுப்போன சாகுது என்பது வேறு. சரியா? ஏதோ கருத்து இருந்தா சொல்லுங்க. ஏதாவது உணர்ந்திருக்கிறீங்க? இந்த அவளுக்கும் சோத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் இருக்கு. எங்க எங்க கடுமையான வேலையா? திருவிழாச்சந்திரன் கடுமையான வேலையா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு வெளியே போக வேலையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சொற்களம் அது போயிட்டு அங்க போய் புக்கு கொடுத்துட்டு வந்தேன். அந்த நம்பருக்கு நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா? ஈரோடு மகேஷ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தாரு. அவரை பார்த்து கையில ஒரு புத்தகம் கொடுத்து கைப்படம் எடுத்து. இன்னும் கூட்ட நெரிசலா இருந்ததுனால புக்கோட சேர்த்து எடுக்க முடியல, கையில மட்டும் வச்சுக்கிட்டாரு புக்கு. அதனால ஜஸ்ட் அவரோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்ன என்ன எதுக்காக வந்தாங்க அவங்க? இது ஒரு தமிழ் நியூ இயர்க்காக இங்க வந்து பேச்சு இது அதனது பட்டிமன்றம் மாதிரி நடத்துவாங்கல்ல, அது மாதிரி. ஈரோடு ஐயா விஜய் டிவில அவராதான் ஐயா? ஈரோடு மகேஷ். ஈரோடு மகேஷ் விஜய் டிவில வருவாரு. சரி, அவர் நல்லா எடுத்துன்னு போவாருங்க ஐயா. அவர்கிட்ட அதை கரெக்டா கட்டலாம். போன் நம்பர் கொடுத்தீங்களா உங்களோடது? அதான் இல்ல அந்த புக்ல ஐயோட பேரு எல்லாமே எழுதி இருக்கு. என்னுடைய பேரு, என்னுடைய மொபைல் நம்பர், நம்மளுடைய யூடியூப் சேனல் பேரு. நம்ம அந்த புத்தகம் யாரு கொடுக்கும் போதும் அதுல யூடியூப் சேனல் பேர் எழுதிடணும். அதுதான் நான் யோசிச்சேன். ஏன்னா இப்ப அது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கார்டு மாதிரி. அதனால அதுலயே நம்மளுடைய யூடியூப் சேனல் பேர் எழுதி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா படிக்கிறேன் பார்த்தோன்னே புக்கு தலைப்பை படிச்சாரு. படிச்சு பார்த்துட்டு சரி எப்படி கொடுத்துட்டு வந்தேன். பாப்போம் கால் பண்றேன்னாரு. கொண்டு போய் சரிங்க, சரி, ஓகே. நல்ல முயற்சி தான், நல்ல முயற்சி. சரி, நாம் செவ்வாய் கிரகத்திற்கும் பயணம் போய் திரும்பி வர சுமார் 1 வருடம் ஆகும். நீர் உணவில் பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் நிச்சயம் போய் வர முடியும். அங்கே சென்று பெருகி வாழ முடியும். இயற்கை நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை, அதை பெரிய பாக்கியம், பெரிய வைரம், பெரிய செல்வத்தை நமக்கு தந்திருக்கு. இந்த மனித உடலை அமைத்து கொடுத்திருக்கிறது. அதை உணர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து உணவுங்கிறது பழக்க வழக்கம்தான். உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை.
உணவு என்பது உடம்புக்கு கட்டாயம். உணவு என்பது உடம்புக்கு கட்டாயம். தேவையில்லாதது. அத மண்டையில ஏறிக்கணும். அது இப்ப அதுக்கும் உயிருக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு உயிருக்கு சம்பந்தம் இல்லை. ஐயா, நேத்து நானு சில கருத்துக்கள் வள்ளலாரை பத்தி படிச்சிட்டு இருந்தேன் நானு. அதுல எடுத்து படிக்கும் பொழுது அவர் வந்து செம்பொருள் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கேயோ குறிப்பிட்டாரு. சரி. செம்பொருள். நம்மளோட திருவள்ளுவரும் பாத்தீங்கன்னா 2 இடத்துல செம்பொருள் அப்படின்னு சொல்லி கிராஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் அருள் அறிவு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அப்புறம் அருள் உணவு அப்படி, அருள் அமுதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இது எல்லாமே நம்மளுடைய இதோட கனெக்ட் ஆகுது. இப்பதான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். 3 வார்த்தைகள்ல அருள் அருள் அறிவுன்றாரு. அருள் உணர்வுன்னு சொல்லல, அருள் அறிவுன்றாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அருள் அமுதம் சொல்றாரு. அப்புறம் செம்பொருள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த 3 வார்த்தைகள் வந்து இன்னும் நான் மேற்கொண்டு படிக்கணும். இந்த 3 வார்த்தைகள் மட்டும் நமக்கு ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பண்ணுங்க அது தப்பு இல்லை. எல்லாரும் தமிழை ஆராய்ச்சி பண்ணணும். தமிழை ஆராய்ச்சி பண்ணாம ஒண்ணும் நடக்காது. ஏன்னா கடைசி மொழி இது ஒண்ணுதான். எல்லா மொழியும் அழிவுக்கு உட்பட்டது. எல்லா மொழியும் அழிஞ்சிடணும். எல்லா மொழியும் குறைஞ்சி வரணும். தமிழ் நிற்கும், சமஸ்கிருதம் நிற்கும். ஏன்னா அதுல சத்தம் மட்டும். உணவு இப்ப நீங்க சொன்னீங்களே உணவு தேவையில்லைன்ற அந்த நிலைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அருள் அமுதம் அப்படின்னு சொல்றது சுரக்குது, நமக்குள்ளேயே சுரக்குது அப்படின்றாரு. ஆனா இதுல இருந்து அந்த நிலைக்கு போறது எப்படி அப்படின்ற பாதையை கொடுக்கல. நம்மதான் வச்சிருக்கோம். அதுதான் நம்ம கிட்டதான் அது இருக்கு. இப்ப இருக்கு. அதுதான் அந்த செம்பொருள் சொல்ற அந்த இதுவும், அருள் அமுது அப்படின்னு சொல்றதும், அருள் அறிவு அப்படின்னு சொல்றதும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த வார்த்தைகளை குறிப்பிடுறாரு. பட் ஆனா எப்படி அந்த நிலைக்கு எடுத்துட்டு போறது அப்படின்ற அந்த சயின்ஸ் அவங்க கிட்ட இல்ல அப்படின்ற இருக்கா, இல்லாட்டி என்ன சொல்லியிருக்காரு இன்னும் எனக்கு தெரியல. இப்பதான் அந்த 3 வார்த்தைகள் வந்து கோர்த்து கேட்டேன் நானு. படிக்கணும் நானும் அதை பத்தி. உலகத்துக்கு நம்ம தாங்க எடுத்துட்டு போறோம். அதான் இவ்வளவு கடுமை, இவ்வளவு நம்ம கட்டுப்பாடாக கொண்டு போகணும். அதனாலதான் நான் வந்து குடி கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது கடைசி நாம தான், வேற யாருமே இல்லை. நான் இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இந்தியாவிலேயே நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இப்படித்தான் உலகத்துல நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் இதை பத்தி சொல்லிக் கொடுக்குறது. யார் சொல்லிக் கொடுப்பாங்க? இல்லையா, ஒருத்தருமே இல்லை. உலக அளவுல இல்லை, யாருக்கும் தெரியாது. அதான் தெளிவா சொல்லிட்டாரு, உணவுன்றது தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனா அந்த உணவை கடந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த நுட்பத்தை, ஏன்னா இப்ப எல்லாருமே அந்த உணவுல மாட்டிக்கிட்டாச்சு இல்லையா. எல்லாரும் உணவு சாப்பிடாம இருக்கும் போதுதான் அந்த அருட்ஜோதி உள்ள வருது, நமக்குள்ள இருந்து வேலை செய்யுது அப்படின்ற வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல சொல்லியாச்சு. பட் ஆனா அந்த என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேல ஏறி வைக்கணும் இல்லையா, அந்த ஸ்டெப் எங்க போச்சு தெரியல. அது திருக்குறளை வந்து திருவள்ளுவர் செம்பொருள் சொல்லிட்டு 2 இடத்துல குறிப்பிட்டு இருக்காங்கயா. நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் நானு. தான் பிறர்வாய், அதாவது செம்பொருள் காண்பது அறிவு அதுவும் சொல்றாரு, உள்பொருள் காண்பது அறிவு அதுவும் வள்ளுவர் பயன்படுத்தாத சொற்கள். அடேங்கப்பா, புரியுது, சாதாரண நாள் கிடையாது. அதாவது மனிதனை முன்னேற்றுவதற்கு அவர் மட்டும்தான் தனி மனித முயற்சியை ஆதரிக்கிறவர். தனி மனித முயற்சி ஆயிருக்கிறது. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிங்கிறாரு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்னு கடவுள் சாகட்டுங்கிறாரு. இதெல்லாம் யார் சொல்ற வேலை? இதெல்லாம் நமக்கு எவ்வளவு தைரியம் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு கருப்பட்டி தண்ணியில உயிர் வாழுதுன்னா அது சாதாரண கண்டுபிடிப்பான். கருப்பட்டி தண்ணியிலையோ தேன் தண்ணியில உயிர் வாழுது. கடைசியா அது உணவே வேண்டாம், அந்த பழக்கமே வேண்டாம். உணவு பழக்கம் தான் இன்னைக்கும் விஞ்ஞான ரீதியா உணவு பழக்கம் தான். உணவு பழக்கத்தை ஆராய்ச்சி பண்ணினா முடிவே கிடையாது. இன்னும் வெள்ளக்காரன் வந்து உணவு பழக்கத்தை ஆராய்ச்சி பண்றான், எந்த முடிவும் வராது. இன்னும் விதவிதமா சாராயம் கண்டுபிடிக்கலாமா, விதவிதமா இன்னும் பீர் கண்டுபிடிக்கலாமா, அப்படித்த விதவிதமான சாராயம், விதவிதமான பீரு, விதவிதமான உணவுகள் கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கானே தவிர உணவுக்கும் ஆரோக்கிய சம்மந்தமே ஒரு அறிவியலா கூட அது கிடையாது. விதவிதமான உணவு தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் உப்பு காரம் தான், வேற ஒன்றும் இல்லை. உப்பு காரம் கொழுப்பு இதை சேர்த்திக்க வேண்டியது. என்ன உணவாக இருந்தாலும் உப்பு போட்டுக்க வேண்டியது, காரம் போட்டுக்கணும், கொழுப்பு போட வேண்டியதுதான். உப்பு காரம் கொழுப்பு மாவை போட்டு வணக்கி தின்னா முடிஞ்சு போச்சு. சர்க்கரை போட்டால் அது ஒரு மாதிரி, காரத்தை போட்டால் அது மாதிரி. இது வேற என்ன இருக்கு? கசப்பு வராது, புளிப்பு எதா வரலாம். உப்பு காரம் கொழுப்பு இதை திங்க வேண்டியதானே, வேற என்ன இருக்கு இதுல? உப்பு போட வேண்டியது, காரம் போட வேண்டியது, கொழுப்பு போட வேண்டியது.
அப்புறம் வேக வச்சு வணக்கி திங்க வேண்டியது. வேற என்ன இருக்குதுல்ல? ஒண்ணுமே இல்லையே. ம். உணவு தயாரிக்கிறது ஒரு பெரிய செலவு, அது கொடுக்குற மருத்துவ செலவு அது ஒண்ணு, கடைசியில மனத்துல கொண்டே விடுது. எல்லாமே தப்பா இருக்கு. சரியா? முடிச்சுக்கிறேன். அஹ் மூன்றாவதாக நாம் பிறவிலிருந்து பல்வேறு வகையான அதுதான் இந்த பழக்க வழக்கம், திருப்பி அதே தான் வருது. மூன்றாவதாக அது முதல் சொல்லியாச்சு, ரெண்டாவது சொல்லியாச்சு. மூன்றாவதாக நாம் பிறவியிலிருந்து பல்வேறு வகையான பழக்க வழக்கங்களினால் நாம் உடலை கெடுத்து கொண்டவர்கள். இங்கதான் வருது. சரி, உடல் நல்ல நிலையில் இருக்க நீர் உணவு அவசியம். எப்படி நீர் உணவு முறைக்கு நாம் வருவது? அது ஏற்கனவே சொல்லியாச்சு. முதலில் நாம் சைவ உணவுக்கு மாற வேண்டும். அதே தான் முதல் அடிப்படை. சைவ உணவுக்கு மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேகமா குணமாகுது. சைவ உணவுக்கு மாறிட்டோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 மாசமா சைவ உணவுக்கு இருக்கணும். இல்லைனாலும் மாறலாம், ஒன்றும் பெரிய ஒரு சைவ உணவுக்கு மாறிட்டோம்னா ரொம்ப நல்லதுதான். இப்போ நாம தான் பாடத்திட்டத்தை புரிய வச்சுட்டு வர சொல்றோம் இல்லையா? அதனால நமக்கு உடனே யாருக்கும் வைத்தியம் பண்ண போறதில்லை. அது நம்ம தெளிவா இருக்கிறோம். யாரா இருந்தாலும் உடனே வைத்தியமெல்லாம் கிடையாது. பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ செய்யணும். வைத்தியமெல்லாம் இங்கே நம்ம வைத்தியம் பண்றது நோக்கமும் நமக்கு கிடையாது. அது ரொம்ப தைரியமா இருங்க. நீங்க எல்லாரும் அப்படி இனிமேல் யாரா இருந்தாலும் வைத்தியம் உடனே சொல்லித்தர மாட்டோம். முதல்ல பாடத்தை படிக்கணும். இல்லைன்னு எங்க போனதே என்ன, இவனை காப்பாற்றி நம்ம என்ன பண்ண போகுது? நமக்கு அந்த முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஏன்னா இவன் தெளிவு இல்லாம அவசரத்துக்கு வர்றானுங்க, போறாங்க, கட்டுறாங்க, ஏதோ பணத்தை கட்டுறாங்க, செய்யறாங்க, அரைகுறையும் செய்யறாங்க. மீண்டும் அவன் தொடர்ந்து வர்றது இல்லைல்ல. அதனால நம்ம இழுத்து பிடிக்கணும். எல்லாத்தையும் குறைஞ்சபட்ச கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். உணர்ந்து நீங்களே கட்டுப்பாட்டுல இருந்தா ரொம்ப நல்லது. நம்ம சொல்றது கேட்கணும் அப்படின்னு வரணும். பார்ப்போம். சரி, முதல் நாம் சைவ உணவுக்கு வர வேண்டும். பாலும் அசைவ உணவு தான். மனித உடல் சைவ உணவுக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது. சில மாதங்களாவது சைவ உணவில் நிலைத்த பழகாதவர் நீர் உணவு முறைக்கு வர முடியாது. இதுதான் விஷயமே. மீண்டும் நாம் இதை பற்றி நாம் பேசுவோம். அதை சிந்திச்சு பாருங்க. உணவுனா என்ன, அந்த தைரியம் வந்துருச்சான்னு பாருங்க. உணவுங்கிறது கட்டாயம் இல்லை. நமக்கு தேவை அந்த உடல் சார்ந்த ஆரோக்கியம், மனம் சார்ந்த ஆரோக்கியம், அப்புறம் ஆன்மா சார்ந்த ஆரோக்கியம். 3 நமக்கு வைரம். இந்த வைரத்தை நோக்கித்தான் நகர்றோம். சுவையில ஒரு பிரச்சனை இல்லை, உணவு ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை இந்த வைரம் தான். இந்த வைரத்தை பிடிக்கிறதுக்கு இந்த இவ்வளவு தியாகம் பண்றோம். அதாவது ஆரோக்கியத்தை வருவதற்காக நம்ம சுவையை விட்டுறோம். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக சுவையை விட்டுறோம். சுவையை விட்டோட நமக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருது. அதை தான் கடவுளுங்கிறான். சுவையை விட்டுன்னா எனக்கு உண்மை தெரியுங்கிறான். சுவையை விட்டுன்னு என்ன தெரியும்? அப்படிதான் பகவத்கீதை அப்படிதான் சொல்றான். எல்லாம் ஒண்ணுதான். சுவையை விட்டால் நான் தெரிவேங்கிறான். திருஷ்டி கிடைக்குங்கிறான். என்ன திருஷ்டி? திருஷ்டின்னா நல்ல காட்சி, நல்ல உணர்தல். அதே திருஷ்டிங்கிறான். வேற என்னவா இருக்க முடியும் சொல்லுங்க? எதா இருந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கேள்வி கேளுங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பாருங்க. கபாலி மதம்னா என்ன ஐயா சொன்னீங்க? கடைசியா போட்டிருக்காரு, கடைசி பக்கம். ஆமா 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 ஆமா. இவரு நம்ம ஆதிசங்கரர் அது என்ன தலைச்சம்புள்ளையே பழி கொடுக்கறது கடவுளுக்கு. அந்த காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்குது. குழந்தைகளை பழி கொடுக்கற பழக்கம் இந்தியாவில இருந்திருக்கு. அதான் அந்த குழந்தைகளை பழி கொடுக்க கூடாதுங்கிறக்கா அது ஒழிச்சாரு. பெற்ற குழந்தையவே பழி கொடுக்கறது. இப்படியாப்பட்ட சமுதாயத்துல இருந்துகிட்டு நம்ம இதெல்லாம் சொல்லி எங்க ஐயா ஏற போகுது? ஆமா, அதுதான் அப்படியாப்பா. அவர் காலத்துல இருந்திருக்காங்க. ஆமா, அது ஒழிச்சது அவர் தான். எல்லாம் மன்னர் சொல்லி கடைசியில் இந்தியாவில இருந்து ஒழிச்சாரு. அவர் தான் ஒழிச்சாரு. அது மனிதன் கடவுள், மனிதன் கடவுளை கடவுளுக்கு தியாகம் பண்ணக்கூடாது. மனிதன் கடவுள் சொல்லிட்டு அவர் நிரூபிச்சாரு. மனிதன் கடவுள் அப்படின்னு சொன்னாரு. அவர் கடவுளை பழி கொடுக்க கூடாது அப்படின்னாரு. கடவுளுக்கு நிகரானவன், கடவுளுக்கு சமமானவன். அது அதுவே தான் பேரு. அவரு காலமும் 500 ஆண்டு இருக்குமாயா? அவ்வளவுதான். அதுக்குள்ள அதான் அந்த 500 ஆண்டு உள்ளிய இவ்வளவு மாற்றம் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. மனுஷனையே கொலை பண்ற இந்த பலி கொடுக்கறது. இப்ப கடாய வெட்டுறான், இப்ப கடாய வெட்டி திங்கிறான், அப்ப புள்ளைய வெட்டுறான். ஆமா, இந்த சமுதாயத்துல நம்ம தப்பிச்சு வாழணும். ஆமா, இயற்கை பாருங்க இப்படி தப்பா கொண்டு போயிருக்கு பாருங்க. இயற்கை எவ்வளவு தவறா கொண்டு போயிருக்கு பாருங்க. வெட்டும் போது நம்ம எப்படி தப்பிக்கிறது? வெட்டும் போது நம்ம எங்க தப்பிக்கிறது? இதனுடைய சாயல் பல மதத்தில் இருக்குதுங்க. இந்த சாயல் இருக்கு பாத்தீங்களா?
இந்த சாயல் வந்து இந்த பழக்கம் வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு மாதிரி எல்லாம் போகுது. கொடுமை. இதெல்லாம் தப்பிச்சு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறோம். அது இருந்தாலும் இன்னும் ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியல. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். சரிங்க ஐயா, மறுபடியும் காலையில் பேசுவோம். காலம்தான் மாற்றணும். சரி சரிங்க, அதை சிந்திச்சு பாருங்க. அப்புறம் மறுபடியும் காலையில் பேசுவோம். நன்றி. நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி.